நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஜெகதீச பாண்டியன் அக்கட்சியில் இருந்து விலகுவதாக தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மகேந்திரன். வணக்கம் மகேந்திரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளராக இருந்த ஜெகதீச பாண்டியன் கட்சியிலிருந்து விலகுவதாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இந்த குறிப்பாக சீமான் பெரியாருக்கு எதிராக பேசிய போது அதனை கண்டித்து ஜெகதீச பாண்டியன் ஏற்கனவே கண்டன அறிக்கை வெளியிட்டிருந்தார். அதன் பிறகாக ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் பிரச்சாரங்களிலும் எதிலும் கலந்து கொள்ளாமல் இருந்தார். இந்நிலையில் தான் அக்கட்சியிலிருந்து விலகுவதாக அதிகாரப்பூர்வமாக அறிக்கை அவர் வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக வலதுசாரிகளின் வழிகாட்டுதல் பேரில் சீமான் அரசியல் பேசுவதாகவும் அதனால் தமிழருக்கும் தமிழ் தேசியத்திற்கும் துரோகம் செய்ய முடியாது என சீமான் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அந்த கட்சியிலிருந்து விலகுவதாக தெரிவித்திருக்கிறார். நாம் தமிழர் கட்சியில் ஜனநாயகம் இல்லை என்றும் எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் அதை சீமான் மட்டுமே தன்னிச்சையாக எடுப்பதாகவும், குறிப்பாக ஏன் இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் என்றால் கட்சி தொடங்கிய போது 9 பேர் இணைந்து கட்சி தொடங்கியதாகவும் ஆனால் கட்சியோட எந்த முடிவாக இருந்தாலும் சீமான் மட்டுமே தன்னிச்சையாக எடுப்பதாகவும் குற்றச்சாட்டை முன்வைத்து கட்சியிலிருந்து விலகியிருக்கிறார். ஏற்கனவே வெற்றி குமரன் என்கிற ஒருங்கிணைப்பாளர் கட்சியிலிருந்து விலகிய நிலையில் தற்பொழுது மேலும் ஒரு ஒருங்கிணைப்பாளர் கட்சியிலிருந்து விலகியிருக்கிறார். கடந்த 6 மாத காலங்களாகவே அடுத்தடுத்து நாம் தமிழர் கட்சியிலிருந்து பல்வேறு மாவட்ட செயலாளர்கள் விலகிய நிலையில் முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களும் ஒருவராக விலகுகின்றனர். அந்த வகையில் தற்பொழுது நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஜெகதீச பாண்டியன் கட்சியிலிருந்து விலகியிருக்கிறார். நன்றி மகேந்திரன், உங்க தகவல்களுக்கு.